வணக்கம். நான் உங்கள் மது பாலாஜி பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் 2 விசேஷமான கோவில்கள் திறக்கப்பட இருக்கிறது. அதாவது 2 பிரதர்ஸ்க்கு கோவில். அண்ணா தம்பி 2 பேரும். அண்ணாவுக்கு மயிலாப்பூரில் கோவில் திறக்க போகிறாங்க, தம்பிக்கு நங்கநல்லூரில் கோவில் திறக்க போகிறாங்க. அண்ணா யாருன்னா மகாபெரிவா. மகாபெரிவாளுக்கு மயிலாப்பூரில் பிச்சுப்பள்ளி ஸ்ட்ரீட்டில் கோவில் திறக்க இருக்குது. அதோட கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. நங்கநல்லூரில் சத்குரு சிவன் சார் யோக சபை அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு 10th ஸ்ட்ரீட்டில், நங்கநல்லூர் 10th ஸ்ட்ரீட்டில் ராகவேந்திர சுவாமி கோவில் மடத்துக்கு எழுத்தா மாதிரி அந்த கோவிலை திறக்க போகிறாங்க. 2மே பிப்ரவரி மாதம் நடக்க போகிறது. ரொம்ப விசேஷமான ஒரு சமாச்சாரம். இதில் என்னென்னா, மகாபெரிவாளோட பூர்வாசிரம சொந்த பிரதர் சிவன் சார். அண்ணாக்கும் தம்பிக்கும் ஒரே மாதத்தில் ஒரே வாரத்துக்குள்ள 2 இடத்துல கோவில் திறக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். மகாபெரிவாளை பற்றி நமக்கு தெரியும், எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கார் சிவன் சார். ரொம்ப பேருக்கு தெரியாது, பட் பல அற்புதங்களை செஞ்சுருக்கார் அவரும். அதில் என்ன ஒற்றுமைன்னா, 2 பேருக்குள்ள மகாபெரிவாளோட நியூ ஜெர்சி மணிமண்டபம் திறந்தபோது, அந்த கோவில் திறக்கும்போது, அந்த கோவிலுக்கு வேலை செஞ்சது எல்லாமே சிவன் சாரோட டிவோட்டிஸ். இங்கே சென்னையில் இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, அவ்வளோ உழைச்சிருக்காங்க அந்த கோவில் திறக்கிறதுக்கு. அந்த 90% எல்லாமே அந்த கோவில் சம்மந்தமாக நடந்த எல்லாமே நியூ ஜெர்சி மணிமண்டபத்துக்கு எல்லாமே அந்த புஷ்ய நட்சத்திரம் தான் நடக்கும், அதாவது சிவன் சாரோட நட்சத்திரம். அதே மாதிரி சென்னையில் நங்கநல்லூரில் சிவன் சாரோட கோவிலுக்கு என்ன விஷயங்கள் அவங்க செஞ்சாலும் இன்வேரியபிளி அது அனுஷ நட்சத்திரத்தில் நடக்கும், அதாவது மகாபெரிவா நட்சத்திரத்தில். இது உன்னே போரும் 2 பேருக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு. இன்ஃபேக்ட் மகாபெரிவாலே என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பிரதோஷத்தன்னைக்கு தன்னோட டிவோட்டிஸ்லாம் சொல்லுவாளாம், நீ கோவிலுக்கு போய் சிவனை கூட தரிசனம் பண்ண வேண்டாம், நேராக போய் என் தம்பி சிவனை பார்த்துட்டு வாங்கோ, அது போரும் அப்படின்பாராம். அந்த அளவுக்கு அவர் அவர் பேரில் அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, நான் என்னை எல்லாரும் நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க, அவன் நடமாடாத தெய்வம் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அந்த அளவுக்கு அண்ணா தம்பிக்குள்ள ஒரு பரஸ்பரம் அந்த ஒரு இது உண்டு. எனக்கு என் லைஃப்பில் சிவன் சாரெல்லாம் பர்சனலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது சிவன் சார் எப்படின்னா, நம்ம நினச்சி அவர்கிட்ட போய் அடைய முடியாது, அவர் நினச்சாதான் அவரோட அருள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 80களில் 90களில் நான் நிறைய அவரை சந்திக்கிற எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, பட் நான் மிஸ் பண்ணேன். எங்கள் ட்ரூப்பில் உஷான்னு இருந்தாங்க, அவங்க அடிக்கடி சிவன் சாரை போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க நிறைய தடவை எனக்கு இங்கே மாம்பழத்தில் தான் இருக்கிற, வாங்க போய் பார்த்து வரலாம் அப்படின்னு என்னையும் மோகனையும் கூப்பிடுவாங்க. பட் சமூகம் ஏதோ தடங்கள் வந்துட்டே இருந்தது, அது மிஸ் ஆகிட்டே இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ ஏற்பட்ட மகான்கள்லாம் நம்ம டிசைட் பண்ணி அவங்க வரமாட்டாங்க, அவங்க டிசைட் பண்ணால் தான் நம்மள்கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட சிவன் சார் எனக்கு ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் அவருடைய இன்ஃபேக்ட் அவருடைய பார்வை என் மேலே பட்டதுன்னு சொல்லுவேன். சிவன் சாரோட ஏணிப்பிடி மாந்தர்கள் புஸ்தகம் வாங்கணும், அதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அவர் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு ஈர்ப்பு வந்தது. ஸோ நல்லி அவர்களை போய் அந்த புஸ்தகம் கேட்டேன். அவர் இருங்க நான் உடனே பார்த்து சொல்கிறேன்னு பப்ளிஷருக்கு ஃபோன் பண்ணார். தேடி தேடி பார்த்தாங்க, ஒரு புஸ்தகம் கூட கிடைக்கல. சாரிப்பா, இல்லை, அவராக நினச்சாதான் அந்த புஸ்தகம் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டார். நான் நேராக காரில் ஏறிட்டேன். நான் காரில் ஏறி கிளம்ப போகிறேன். நல்லி ஆஃபீஸில் ஒரு பையன் ஓடி வந்தான், என்னை ரோட்டில் ஸ்டாப் பண்ணான். சார் உங்களை கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னா. சரி, நான் திரும்பி உள்ளே போனேன். நல்லி சார் சொன்னால், ஒரே ஒரு புஸ்தகம் அந்த ரேக்கு கீழே இருந்தது, அதை கொடுத்து அனுப்புகிறான், நீ வாங்கிட்டு போறியா அப்படின்னு. நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அந்த புஸ்தகம் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அது ஒரு ரட்சையாக என்னோடய சாமி ரூமில் வச்சு அதை படிக்க ஆரம்பித்தேன். நிறைய அற்புதங்கள் நடந்தது, நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு ரட்சை அந்த புஸ்தகம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நங்கநல்லூரில் 10th ஸ்ட்ரீட்டில் சிவன் சார் யோக சபை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அதே மாதிரி மகாபெரிவாளுக்கு மயிலாப்பூரில் பிச்சுப்பள்ளி ஸ்ட்ரீட்டில் வெரி நியர் நம்ம கர்ப்பாம்பாள் டெம்பிள் பக்கத்தில் ஒரு கோவில் வரப்போகுது. அதோட கும்பாபிஷேகம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நடக்கிறது. என்ன விசேஷம் பாருங்கள், 2 பிரதர்ஸுக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே நடக்க போகிற ஒரு கும்பாபிஷேகம்.
மயிலாப்பூரில் எத்தனை தடவை மகா பெரிவா வீதிகளில் நடந்து போயிருக்கா, எத்தனை தடவை அவர் கால்கள் எல்லா தெருவிலையும் பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மயிலாப்பூரில் அவருக்கு ஒரு டெம்பிள்ங்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் கபாலி கோயிலுக்கு வர டிவோட்டிஸ்க்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம்னா, டெய்லி காலையில் வரும்போது மகா பெரிவாளை பார்த்துட்டு உள்ளே கற்பாம்பலா தரிசனம் பண்ணலாம், கபாலியை தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ ஸ்கூல்ஸ் அங்கே இருக்குது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு எக்ஸாமு, ஒரு டெஸ்ட்டு, அது மாதிரிலாம் இருக்கும்போது மகா பெரிவாளை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு வசதி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கா பெரியவா. நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் இந்த கோயில்கள்லாம் பற்றி. நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அது முக்கியமாக என்னென்னா, நாட்டு வயதானவர்களோ ரொம்ப ஆன்மீகம் உள்ளவர்களோ அவங்க மட்டும் இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த 2 கோவிலுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய உழைச்சிருக்காங்க இந்த கோயில்களுக்காக. அதுதான் ரொம்ப உத்வேகமாக இருக்குது, ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அடடே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் அவங்க எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, இந்த 2 கோயில் கும்பாபிஷேகம் தயவு பண்ணி நீங்கள் எல்லோரும் போய் பிப்ரவரி 2ஆம் தேதி ரங்கநல்லூருக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி மயிலாப்பூருக்கும் பெரியவா ஆசீர்வாதத்தையும் சிவன் சார் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் அவங்க எல்லோரும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது அபூர்வமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் அன்றைக்கி முடியாட்டி கூட வரப்போகிற நாள்களில் அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ குடும்பத்தோடு போய் எல்லோரும் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நிறைய நல்லது நடக்கும். மகா பெரிவா சரணம். சத்குரு ஸ்ரீ சிவன் சார் சரணம்.